அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வகுப்புகளில் எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பார்த்து முடித்துவிட்டோம். இன்றைய வகுப்பில் சேர்த்து எழுத்தக்கூடிய எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக அலிஃப். அலிஃப் என்ற எழுத்தை நாம் இரண்டு வடிவங்களில் எழுதலாம். ஒன்று இந்த வடிவத்தில். இந்த வடிவம் பெரும்பாலும் வார்த்தையை இணைப்பதற்காக எழுதப்படும். இறுதியில் இந்த வடிவமைப்பில் இருக்கும். இந்த ஒரு அமைப்பானது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வரும். அது லாம் அலிஃப். அலிஃப் இரண்டு விதங்களில் எழுதப்படும். ஒன்று இறுதியில் இந்த வடிவத்திலும், லாமிற்கு நடுவில் இந்த வடிவத்திலும் எழுதப்படும். அடுத்ததாக பா, தா, சா, நூன், யா. இந்த 5 எழுத்துக்களுடைய சேர்த்து எழுதக்கூடிய வடிவம் ஒரே வடிவம். பா, தா, சா, நூன், யா. எந்த வடிவத்தில் எழுதினாலும் அந்த புள்ளிகள் மட்டும்தான் இதிலே கவனிக்கப்படும். மேலே ஒரு புள்ளி இருந்தால் நூன், கீழே ஒரு புள்ளி இருந்தால் பா, 2 புள்ளி இருந்தால் தா, 3 புள்ளி இருந்தால் சா, கீழே 2 புள்ளி இருந்தால் யா. பா, தா, சா, நூன், யா. மாணவர்கள் இதை சரியாக பார்த்து எழுதி பயிற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த எழுத்துக்களுடைய சேர்த்து எழுதக்கூடிய வடிவத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.